வணக்கம் நேயர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முளைக்கட்டின பயர், அதாவது முளைவிட்ட தானியங்கள், ஸ்ப்ரவுட்ஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதோடைய அட்வான்டேஜ் என்ன, இல்லை டிஸ்அட்வான்டேஜ் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். அப்போ இந்த ஸ்ப்ரவுட்ஸ் அப்படிங்கிறது ஏன் சமீப காலமாக ரொம்ப பாப்புலராக இருக்குது அப்படின்னா, இது ஒரு நிறைய நோய்களுக்கு ஒரு பெரிய என்ன சொல்கிறது, ஒரு தீர்வை கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். வேறு எக்கனாமிக்கலி ரொம்ப ரொம்ப சீப்பாகவும் இருக்குது. இதை தயார் பண்ணுற விதம் கஷ்டமே கிடையாது. அடுப்பு எதுவும் தேவையில்லை, பாத்திரத்தை க்ளீன் பண்ணணும், அந்த மாதிரி இதுவும் கிடையவே கிடையாது. அப்போ பொதுவாக ஸ்ப்ரவுட்ஸ் அப்படின்னா நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்சது, ரொம்ப காமனாக எல்லோரும் நினைக்கிறது வெறும் பச்சைப்பயிரை மட்டும்தான் நம்ம நினைக்கிறோம். இல்லை, நீங்கள் எதெல்லாம் ஸ்ப்ரவுட்ஸ் பண்ணணும் நீங்கள் ஆசைப்பட்றீங்களோ அது எல்லாமே ஸ்ப்ரவுட்ஸ் பண்ணலாம். ஐ மீன் அது தானியங்களாக இருக்கலாம், பயறுகளாக இருக்கலாம், இல்லை ஈவன் சில ஆயிலி சீட்ஸ் இல்லை நட்ஸாக கூட இருக்கலாம். அப்போ பொதுவாக க்ரீன் கிராம் ரொம்ப குயிக்காக ஸ்ப்ரவுட் ஆகி வந்துடும். நீங்கள் நல்லா சுத்தமாக எடுத்து அதை கழுவி ஊற வச்சு ஒரு துணியில் கட்டி சன்லைட் படுற மாதிரி வச்சிங்கன்னா ரொம்ப குயிக்காக வந்துடும். அப்போ இந்த மாதிரி ஸ்ப்ரவுட்ஸ் ஆகும்போது என்ன அட்வான்டேஜ், நார்மலாக ஒரு பயிர் வகைகள் அப்படியே சாப்பிட்றதுக்கும் அதை முளைக்கட்டி சாப்பிட்றதுக்கும் என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தோம் அப்படின்னா, அந்த ஸ்ப்ரவுட் பண்ணும்போது அதில் உள்ள சத்துக்கள் பல மடங்கு அதிகரிக்கு அப்படிங்கிறாங்க. அதாவது ஒரு பி காம்ப்ளெக்ஸ் எவ்வளவு வேல்யூ இருக்கோ அதை மடங்கு அப்படியே இன்ஃபேக்ட் டபுள் ஆயிரும். வைட்டமின் சி ரொம்ப ஈஸியாக அவங்களுக்கு அதிகமாகிடும். அப்போ நம்மள அந்த பயிர் வகையில் என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ் இந்த மாதிரி ஸ்ப்ரவுட்ஸில் அப்படின்னா, நம்பர் 1 என்னென்னா தே ஆர் லோ கேலரி. கேலரிஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. அதனால் நம்மளுக்கு வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு ரொம்ப நல்லது. அப்போ கேலரிஸ் கம்மி அப்படின்னாவே இன்டைரக்டாக கேன்சரை கூட ப்ரிவென்ட் பண்ணும் அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. வேறு என்ன இதில் இருக்குது, இட்ஸ் அ ஸ்மார்ட் கார்போஹைட்ரேட் அப்படிங்கிறாங்க. அதாவது மாவுச்சத்து இருக்குது 70% வரைக்கும். ஆனால் அந்த மாவுச்சத்துலேயே நிறைய நார்ச்சத்தும் கலந்து இருப்பதால் ரொம்ப குயிக்காக பிளட் சுகரை ரைஸ் பண்ண விடாது. ரொம்ப ஸ்லோவாக தான் பிளட் சுகரே உங்களுக்கு ரைஸ் ஆகும். வேறு அப்சார்ப்ஷன் ஆஃப் கொலஸ்ட்ரால், ஐ மீன் கொழுப்பு அப்சார்ப் ஆகுறதும் ரொம்ப ஸ்லோவாக தான் ஆகும். அப்போ உங்களுக்கு கொலஸ்ட்ரால் மேனேஜ்மெண்ட்டுக்கும் ரொம்ப நல்லது, சுகர் மேனேஜ்மெண்ட்டுக்கும் ரொம்ப நல்லது, வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கும் ரொம்ப நல்லது. இது மட்டும் இல்லாமல் இதில் 2 விதமான ஃபைபரும் இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்ப்ரவுட்ஸில் அதாவது சால்யூபிள் ஃபைபர், இன்சால்யூபிள் ஃபைபர். அப்போ இந்த நார்ச்சத்துக்கள்னால நம்மளுக்கு மலச்சிக்கல் வராமல் பாதுகாக்கலாம். வேறு பைல்ஸ், ஃபிஷர் இந்த மாதிரி வராமல் பாதுகாக்கலாம். இதை வச்சு அப்படியே என்ன பண்ணலாம், மலக்குடல் புற்றுநோயும் வராமல் பாதுகாக்க முடியும். அப்போ இவ்வளவு அட்வான்டேஜ் இருக்கிற ஸ்ப்ரவுட்ஸை நம்ம அடிக்கடி கண்டிப்பாக நம்ம உணவில் ஒரு அங்கமாக அதை வைத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. வேறு என்ன இதில் ஒரு குறிப்பாக சில சத்துக்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தா, தயமின் அந்த மாதிரி ஒரு பி வைட்டமின் இதில் நிறையா இருக்குது. சிறிதளவு இரும்பு சத்து கூட நம்மளுக்கு இதில் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் பொட்டாசியம் கிடைக்கும், இதயத்திற்கு ரொம்ப நல்லது. மெக்னீஷியம் நம்மளுடைய தசைகளை தளர்வடைய செய்வதற்கு, நம்ம நல்லா ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த மெக்னீஷியம்ங்கிற சத்தும் இந்த ஸ்ப்ரவுட்ஸில் மினரல்ஸும் கொட்டி கிடக்குது. இது மட்டும் இல்லாமல் வெறும் அரிசி சிறுதானியங்கள்லாம் சாப்பிட்டா என்ன மேக்ஸிமம் இருக்கும், நம்மளுக்கு வெறும் மாவு பொருள் தான் இருக்கும், கார்போஹைட்ரேட் தான், ஆனால் ப்ரோட்டீன் கிடைக்காது. ஆனால் இந்த பயறு வகைகளில் இந்த ஸ்ப்ரவுட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த பயறு வகைகளை பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ப்ரோட்டீனும் கிடைக்கும். 25 to 28% ப்ரோட்டீன் கிடைக்கும். என்ன மாதிரி புரதச்சத்து அப்படின்னு பார்த்தோம்னா, உடலுக்கு தேவையான புரதச்சத்து எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸும் இதில் கிடைக்கும். அது உடலால் உற்பத்தி செய்ய முடியாது. அப்போ இந்த மாதிரி நம்ம விதவிதமான பயிர் வகைகளை உட்கொள்ளும் பொழுது நம்மளுக்கு எசென்ஷியல் அமினோ ஆசிட் கிடைக்கும். இந்த எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் தான் நம்மளுடைய ஹார்மோனல் ஃபங்க்ஷன்ஸ்க்கெலாம் ரொம்ப உதவியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஸ்ப்ரவுட்ஸில் ஒரு ஒரு லிவிங் என்சைம் இருக்குது, உயிரோடு இருக்கக்கூடிய சில என்சைமும் இருக்குது. அது நம்மளுடைய மெட்டபாலிசத்தை அதிகரிக்கும். பொதுவாக க்ரீன் கிராமில் பண்ணலாம், கொள்ளுல பண்ணலாம், ராகியில் பண்ணலாம், கோதுமையில் பண்ணலாம், வேறு எதில் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வெந்தயத்தில் கூட ஸ்ப்ரவுட்ஸ் பண்ணலாம். வெந்தயத்தில் ஸ்ப்ரவுட்ஸ் பண்ணி சாப்பிட்டீங்க அப்படின்னா டயபெட்டிஸ்க்கு ஒரு பெரிய சூப்பர் ஃபுட்டு அப்படிங்கலாம். கொலஸ்ட்ராலுக்கும் அது சூப்பர் ஃபுட்டு. யாருக்கெல்லாம் கொஞ்சம் வீக் டைஜஷன் இருக்கோ, கொஞ்சம் செமிக்கிற தன்மை கொஞ்சம் அந்தளவுக்கு இல்லைன்னு ஃபீல் பண்ணுறவங்க மட்டும் ராவாக சாப்பிடாமல் அதை கொஞ்சம் பாயில் பண்ணி இல்லை ஸ்டீம் பண்ணி சாப்பிடலாம்.
ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் எங்கே அப்படின்னா, கொஞ்சம் சுத்தமில்லாத இடத்துல நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு நீங்கள் டவுட் இருந்தால், அதில் ஈகோலை அப்படிங்கிற ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் இருக்கலாம். அப்படி இருக்குன்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருந்தால், அதை பாயில் பண்ணி இல்லை ஸ்டீம் பண்ணி சாப்பிட்டீங்க அப்படின்னா, அதை பற்றியுடைய கவலையும் இல்லை. அப்போ அனைத்து வியாதிகளுக்கும் இது ஒரு பெரிய அருமருந்து அப்படிங்கிறத நம்ம மறந்துட வேண்டாம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.